வணக்கம். வட இந்தியா முழுவதும் நிலவி வரும் கடும் குளிரலை கோல்டு வேவ் மற்றும் அடர் பனிமூட்டம் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலை விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் நடந்த விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் பருவத்தின் மிகக் குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. 1. பஞ்சாபில் கோர விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் தசுயா சாலையில் இன்று அதிகாலை நிலவிய கடும் பனிமூட்டத்தினால் கார் ஒன்றும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. பாதிப்பு: இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 4 ஆண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். காரணம்: எதிரே வரும் வாகனம் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இருந்ததே விபத்திற்கு காரணம் என போலீசார் உறுதி செய்துள்ளனர். 2. ராஜஸ்தானில் தொடர் விபத்துகள், 30 பேர் காயம். ஜெய்ப்பூர் டெல்லி தேசிய நெடுஞ்சாலை 48இல் பேருந்து மற்றும் பிக்கப் வாகனம் மோதிக்கொண்டதில் சுமார் 25 பேர் காயமடைந்தனர். ஜெய்சல்மர் காவல்துறை வாகனத்தின் மீது பேருந்து மோதியதில் ஒரு காவல் ஆய்வாளர் ஷெக் உட்பட 4 காவலர்கள் காயமடைந்தனர். 3. குளிரில் நடுங்கும் மாநிலங்கள், குறைந்தபட்ச வெப்பநிலை. வட இந்தியாவின் பல நகரங்களில் வெப்பநிலை உறைநிலையை நோக்கி சரிந்து வருகிறது. பஞ்சாப் ஹோஷியார்பூர் 1.1 டிகிரி செல்சியஸ், அமிர்தசரஸ் 1.3 டிகிரி செல்சியஸ். ஹரியானா நர்னால் 3.5 டிகிரி செல்சியஸ், ஹிசார் 4.0 டிகிரி செல்சியஸ். டெல்லி இன்று காலை 4.2 டிகிரி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இது இந்த ஆண்டின் மிக குறைந்த வெப்பநிலையாகும். காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் 0க்கும் குறைவான சப்-0 வெப்பநிலை நீடிக்கிறது. 4. வானிலை ஆய்வு மையத்தின் எல்லோ அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எல்லோ அலர்ட் விடுத்துள்ளது. எச்சரிக்கை: இன்று என்று நாளை திங்கள் கடும் குளிரலை வீசும். அடர் பனிமூட்டம் காரணமாக பார்வைத்திறன் மிகவும் குறைவாக இருக்கும். பயணிகளுக்கு அறிவுரை: சாலைகளில் வாகனங்களை ஓட்டும்போது முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு மிக நிதானமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முக்கிய குறிப்பு: டெல்லியில் அதிகபட்ச வெப்பநிலையே 19.7 டிகிரி செல்சியஸாக குறைந்துள்ளதால் மக்கள் அத்தியாவசிய தேவையின்றி அதிகாலை நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பனிமூட்டம் காரணமாக விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் பயணிகள் நேரலை விபரங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.